ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், திருவோண நட்சத்திரம் முதல் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரம் முதல் 2 பாதமும் கொண்டதுதான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 7.5 சனி முழுவதுமே முடிய போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த 7.5 சனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையே பாத்தீங்கன்னா தலைகீழா மாறி புரட்டி போட்டிருக்கும் உங்களுக்கு பல நபருக்கு. அதனால இந்த 7.5 சனி முடியக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கிறதால முழுவதுமே பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் மார்ச் 29 வரை தான் தவிர மார்ச் 29க்கு பிறகு இந்த 7.5 சனி முழுவதுமே உங்களுக்கு முடியறதால இனிமே பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். எங்க போனாலும் வெற்றி, எதுலையும் வெற்றி, வேலையில வெற்றி, குடும்பத்துல நல்ல வெற்றி, இது போல விஷயங்கள் நிறைய ஏற்படும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, அதே போல மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ஆண்டு 3 கிரகங்கள் பயிற்சி ஆவதால பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு. குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பு அதிகமா உருவாக்கி கொடுப்பாங்க. ராகு கேது பெயர்ச்சி மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது 2ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் மார்ச் 29ஆம் தேதி 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் போறாப்ல. அப்படி இருக்கும்போது முயற்சிகளை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு சனீஸ்வரர். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருக்கும்பொழுது 3ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3வது பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. குலதெய்வத்துடைய அணுகுமுறை உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறதால பாத்தீங்கன்னா குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அடம்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு செய்வாங்க. இதுதான் 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதோ, ஒரு சில பிரிவு நிலை வர்றதோ, உங்க பேச்சுக்கு எதிர்ப்புறமா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது அதாவது அவங்கள்ட்ட நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறது குறையும். இது வரைக்கும் படிப்புல பின்னடைவு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். படிப்புல பாத்தீங்கன்னா பெரிய ஞாபக மறதி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். இனி பாத்தீங்கன்னா ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்காது. படிப்புல கூடுதலான கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்த கட்ட நகர்வுக்காக இப்பயே நீங்க கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதாவது 7.5 வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பின்னாடி போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா படிப்புல முதல் மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அடுத்ததா சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமா தான் உங்களுக்கு நல்லது ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதே போல பூர்வீக சம்பந்தமான ஒரு சில வில்லங்கள் வரதான் செய்யும். தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் உட்கார்ந்து பேசி அப்பப்ப வரக்கூடிய பிரச்சனையை அப்பப்ப பேசி முடிச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைஞ்சிடும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க வளர விட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால மண் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல காசு போன விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அப்பப்ப பேசி முடிச்சு விடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கறதால அங்க குருவோடைய பார்வையும் அங்க விழும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். அந்த அலைச்சல் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
ஏற்படும், விரய செலவுகள் ஏற்படும். அந்த விரய செலவுகள் மூலமான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது தடங்கல் தாமதத்தோடு வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கடின உழைப்பு மூலமான வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம் அப்படின்னு சொல்றது. அதுல ஒரு சில தடங்கல் தாமதம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி வரும். அதுல அவங்க குருவுடைய பார்வை விழும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி அந்யூன்ய உறவு நிலையில் சிறப்பா இருக்கும். அதாவது நீங்க நினைச்சது அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா உருவாகும். அதாவது பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதாவது நீங்க திருமணத்திற்காக வரன் தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போன்று காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெறக்கூடிய சூழல் அதிகமாவே இருக்கு. காதல் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. காதல் வெற்றி பெற்று அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உடனே பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. அதாவது பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடந்திருக்காது. எது வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால இந்த 7.5 சனி உங்களை விட்டு போனதால வந்து பாத்தீங்கன்னா இனி எல்லாமே உங்களை தேடி நல்லது நிறைய நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஓடி மறையிறாப்ல. 6ஆம் இடத்துல மறையும் போது வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இது போல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த குரு 6ல மறைஞ்சாலும் அது அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது 6ல அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கு பல திட்டங்கள், பல ஆசையோட நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு முயற்சி பண்ணீங்கன்னா தொழில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். நீங்க எந்த துறையில நீங்க பிசினஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில வெற்றி பெற்று ஒரு பேரு புகழ் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அதாவது அலுவலக பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பணி சுமை இது வரைக்கும் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இங்க குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதால பணி சுமை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இருக்காது. வேலையில வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே போல சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அடுத்ததாக குருவுடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. அந்த 12ஆம் இடத்துல ஏற்கனவே சனீஸ்வரரும் பார்க்கிறாரு, உங்க குருவும் பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்க திருமண வயதுல இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும். அது வந்து சுப செலவு. இல்ல உங்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா திருமண வயதுல இருக்கிறாங்க அப்படின்னா உங்க பசங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைச்சு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வீடு கட்டக்கூடிய சூழலோ, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலோ, இல்ல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையோ உங்களுக்கு ஏற்படும். அதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அதாவது கல்யாணம், காது குத்தி, இல்ல வீடு குடிபெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது 6ஆம் இடத்தில் அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் மின்சாதன பொருட்களை வந்து கவனமா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படும். மின்சாதன பொருட்களும் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது ஒரு சில விரைய செலவுகளா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். அடுத்ததாக குருவுடைய 9வது பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. அதாவது குடும்பஸ்தானத்துல வந்து குரு பார்த்தாருன்னா குடும்பம் இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பம் அமைச்சு அருமையா கொடுப்பாரு. அது திருமணம், குழந்தை பாக்கியம், அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்ல மறு திருமணமாக இருந்தாலும் சரி, குடும்பம் இல்லாத நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சிடும். வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. தனஸ்தானம் பெருகும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உருவாகும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா பிரிந்தே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்க பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதன் பிறகு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை பெற்று பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை
உருவாகும். கூட்டு குடும்பமா வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா உருவாகும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதால மகிழ்ச்சியாவே நீங்க இருக்கலாம். அடுத்ததாக ராகு கேது பயிற்சி, இது மட்டும் உங்களுக்கு கவனமா ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு வராப்ல, அதே போல பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்த கேது 8ஆம் பாவத்துக்கு வராப்ல. பொதுவா குடும்பஸ்தானத்துல ராகு இருந்துச்சுன்னா நல்லது பண்ணாலும் நிறைய நல்லது பண்ணிடும், கெட்டது பண்ணாலும் நிறைய கெட்டது பண்ணிடும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, தனஸ்தானத்தை கொடுப்பாரு, குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருவாரு. அதே போல விரைய செலவும் அதிகமா பண்ணுவாரு. எது பண்ணாலும் அதிகமா பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது நல்ல வருமானத்தை கொடுத்து ஒரு பக்கம், அதே போல ஒரு பக்கம் செலவைட்டதையும் கொடுத்துருவாரு இந்த ராகு. அதனால முழுவதுமே பாத்தீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க, நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் விரயம். 8ஆம் இடத்தில் அமர்ந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், விரைய செலவுகளை கொடுக்கும், இடமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அதில் பின்னடைவு ஏற்படுறது, உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது வாங்கின காசை கொடுக்க முடியல, கொடுத்த காசை வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அதை நீங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த கடன் பிரச்சனைகள் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய் நொடியா இருக்கட்டும், இல்ல வம்பு வழக்குகளா இருக்கட்டும், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்துல உள்ள கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தினாலும் நீங்க தெய்வ வழிபாடு மூலமா தான் அதை நீங்க சரிப்படுத்தணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துடலாம். அதாவது விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களோ, இல்ல உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களோ, இல்ல டிரைவர்ஸா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல லாரி ஓனர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பஸ் டிரைவரா இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் கொஞ்சம் கடின உழைப்பு அப்படிங்கிறக்கும், அதன் மூலமான வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். இரட்டிப்பு வருமானம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். விவசாய பணிகள் செய்யக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பக்கம் கடின உழைப்பு இருந்தாலும் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதால நீங்க துணிஞ்சு விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம், நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதே போல ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல நான் மெக்கானிக் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது பேசி பிழைக்கக்கூடிய டீச்சிங் லைனா இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஆடிட்டர் துறையா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஷேர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது. பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் பார்த்து கவனமா இருங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பேச்சில பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையா இருக்கட்டும், மீடியா துறையா இருக்கட்டும், இல்லைன்னா நூல் சம்பந்தமான, துணி சம்பந்தமான, ஜவுளி கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு நடத்தக்கூடிய நபர்களா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்று மாதத்துல ஒரு நாள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால முடிஞ்சிச்சுன்னா அருகே உள்ள பெருமாள் கோவில் வழிபாடு பண்றதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால முடிஞ்சிச்சுன்னா இந்த ஆண்டு திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.